ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நம்ம லைஃப்ல வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப் நம்ம இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுவோம், கால் பேசுவோம், இப்படி எல்லாம் செய்வோம். ஸோ இப்படி வாட்ஸ்அப்ல நம்மளால வாய்ஸ் மெசேஜுமே நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி உங்க ஃபோன்ல வாய்ஸ் மெசேஜ் உங்களுடைய வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியலையா? அதாவது வாய்ஸ் மெசேஜுக்கு மைக்கை கிளிக் பண்ணோன்னே இந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, இல்லாட்டி மைக்கை கிளிக் பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகுதா, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை, சில நேரம் மைக் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் மைக் ஒர்க் பண்ணாமல் இல்லாட்டி அதாவது வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மைக் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுதான்றதை ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மைக்கை கிளிக் பண்ணியும் ரெஸ்பான்ஸ் இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் மைக்கை கிளிக் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் வந்திருக்குமா இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிட்டு ஒருக்க இந்த வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது கூட இந்த மைக்கில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரம் நீங்கள் அப்டேட்டும் பண்ணிட்டீங்க, ஸோ இப்போயுமே இந்த இடத்துல மைக் ஒர்க் பண்ணலை, வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மைக்கை கிளிக் பண்ணோன்னே பெர்மிஷன்ஸ் ஏதாவது எனேபிள் பண்ண சொல்லி கேட்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பெர்மிஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அங்கேயே கண்டினியூ கொடுக்கும் போது கூட மைக்கான பெர்மிஷன் எனேபிள் ஆகிரும். ஸோ ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மைக் ஒர்க் ஆகுதான்றதை ஒருக்க செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நார்மல் கோல் யாருக்காவது பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டு அவங்களுக்கும் அந்த கோல் கேட்குதான்றது செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம ஃபோனில் மைக் ஒர்க் ஆகாமல் மைக்கில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் போது அது போகாது, ரெக்கார்டும் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு கால் பண்ணி சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்ததான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ சாம்சங் ஃபோனில் பொதுவாகவே ஆப்ஸ் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் அப்படின்றது இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள், பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் மைக்ரோஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப் அப்படின்றதுக்கு டிக் பண்ணியிருக்கான்னு பாருங்க. அப்படி டிக் பண்ணாமல் இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஒருக்க மைக் ஒர்க்குதா, வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ண முடியுதா அப்படின்றத கண்டிப்பாக பாருங்க. சம்டைம்ஸ் இப்படி பெர்மிஷன் எனேபிள் பண்ணும்போது கூட இந்த மைக் ஒர்க் பண்ணாமல் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாத ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதோட உங்கள் ஃபோனையும் ஒருக்க நீங்கள் ரீஸ்டார்ட்டும் பண்ணுங்க. ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணும் போது கூட இந்த ப்ராப்ளத்தை நமக்கு சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபோனில் மைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனாலையுமே ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குமா இருந்தால் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இதில் சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.